நவம்பர் 1995 ஒரு குடும்பம் ஒரு வீட்டுக்கு வந்து புதுசாக குடி போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாளைக்கு நல்லா தான் இருக்குது. அடுத்து ஒரு 3 நாள் கழித்து போகும்போது ஒரு மாதிரி நைட்டு 12 மணிக்கு அலற மாதிரி சத்தம், எனக்கு காப்பாற்றுங்கன்னு யாரோ கத்துற சவுண்டு கேட்டிருக்கு. யாரோ பொண்ணுங்க தான் யாரோ ஹெல்ப் கேட்குறாங்க போலன்னு இவங்களும் போய் எட்டி பார்த்துருக்காங்க. அங்கே நடந்த கொடூரமான விஷயம் என்னென்னா, அந்த வீட்டில் ஆளே இல்லையா, அந்த வீட்டை காலி பண்ணி 1 மாதம் ஆகுதான். அதுக்கப்புறமேட்டு இவங்க வந்து பயந்து போயிருக்காங்க. சரி, அன்னைக்கு மட்டும்தான் நினச்சி விட்டுருக்காங்க. அடுத்து அடிக்கடி இதே மாதிரி விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இவங்களோட வீட்டில் இருக்க ஓடிட்டு இருந்த டிவியோட சிக்னல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டாயி வந்திருக்கு. என்னடான்னு சொல்லி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த வீட்டில் ஆக்சுவலாக ஒரு சின்ன பையன் இருந்திருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னு அந்த ஃபுட்டேஜில் விசாரித்து பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பீக்கர் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரில் அது இருக்குது. கடைசியில் அவனை விசாரித்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவன் வந்து அந்த வீட்டில் குடியிருக்கக்கூடிய ஒரு பையன். அந்த வீட்டு ஓனர் வந்து அவனை வந்து போக சொல்லியிருக்காங்க. அவனை வந்து போகிறதுக்கு மனசே இல்லை அந்த வீட்டை விட்டு போகிறது. அதனால் அந்த வீட்டை பார்க்க வரவங்க எல்லாத்தையும் பயமுறுத்துறதுக்காண்டி இந்த ஸ்பீக்கரில் இந்த செட்டப்பை பண்ணி வச்சுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் என்ன ஒரு வில்லங்கத்தனம் இல்லை.